Hi students. இப்போ நம்ம second chapter 11th standardல Kinematics ங்கற exerciseல உள்ள numerical problems செய்ய போறோம். So first problem. The position vector of a particle has a length 1 meter and it makes 30 degree with the x-axis. What are the lengths of the x and y components of the position vector? Now we have studied that vectors are the physical quantities which have both magnitude and direction. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா இத length வந்து 1 மீட்டர் கொடுத்திருக்கிற வெக்டார் வந்து L வெக்டார் அதோட magnitude வந்து 1 மீட்டர். ஓகே, அப்ப டைரக்ஷன் என்ன? It makes 30 degree with the x-axis. So the vector is acting at the point O. ஓங்கிற பாயிண்ட்ல the vector act பண்ணிட்டு இருக்குது. அதோட length வந்து 1 மீட்டர். அதாவது modulus of the length vector is equal to L. இது வெக்டர் சிம்பல் arrow mark இல்லாம நான் எழுதி இருக்கேன் இல்லையா? அப்ப இது ஸ்கேலார். ஒரு வெக்டருக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன ஆகும்? It becomes a scalar. அப்ப இதுதான் length is equal to 1 meter. Okay. இப்போ the given vector, is it acting along the x-axis? No, it is not acting along the x-axis. Is it also acting along the y-axis? No, it is neither along the x-axis nor along the y-axis. ரெண்டுக்கும் இன்டர்மீடியேட் ஆன ஒரு டைரக்ஷன்ல 30 டிகிரி x-axis ஓட மேக் பண்ணிட்டு இருக்குது. அப்போ இந்த வெக்டரை வந்து நான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ண போறேன். The splitting up of a vector into 2 or 3 components is called resolution of a vector. இப்போ இந்த சம்ல வந்து x coordinate and y coordinate மட்டும் தான் எடுத்துக்கிறேன், x axis and y axis. அப்ப இது 2 dimensional Cartesian coordinate system அப்படினு பேரு. அப்போ I am going to project this vector on the x axis as well as on the y axis. ஒரு வெக்டாரை வந்து ப்ரொஜெக்ட் பண்றது அப்படினா என்ன அர்த்தம், அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றது அப்படிங்கறதை இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த Lங்கற வெக்டார் வந்து x axis ஓட 30 டிகிரி மேக் பண்ணிருக்கு இல்லையா? அப்ப அதோட ஹெட் எங்க இருக்குது? இங்க இருக்குது. இந்த ஹெட்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் நம்ம வரையணும். x axisக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் வரையணும். அப்போ இதுதான் அந்த பெர்பெண்டிகுலர். இப்ப டாட்டட் லைன்ஸ், இப்படி டாட்டட் லைன்ஸ்ல ஒரு பெர்பெண்டிகுலரை நம்ம வரைஞ்சறோம். ஓகேவா? அப்ப இது ஒரு 90 டிகிரி. அப்படினா என்ன அர்த்தம்? What I have done now, I have projected the given vector L vector on the x axis அப்படினு அர்த்தம். சரி, இப்போ நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண அந்த ஒரு லைன் வந்து x axis எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிள் A அப்படிங்கற பாயிண்ட்ல மீட் பண்ணுதுப்பா. அப்போ இந்த O to A length இருக்கு இல்லையா? O to A length இருக்கு இல்லையா? அது வந்து x component of the length னு அர்த்தம். அந்த OAங்கற length வந்து அது கொடுத்திருக்கிற lengthோட x component, horizontal component னு அர்த்தம். அதனால இங்க நான் L suffixல ஒரு x போடுறேன். புரியுதா? சரி, இப்போ இந்த Lxங்கறத component of the vector along the x axis னு சொல்லிட்டேன் இல்லையா? சரி, அது எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு? Lx வந்து எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது? x axisல ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. அப்ப the corresponding vector OA, இப்ப vector OA அப்படினு கேட்டிங்கனாக்க இங்க பாருங்க, length OA is equal to Lx. vector OA அப்படினு கேட்டா this is equal to Lx into I cap. இல்லையா? I capங்கிறது என்ன? யூனிட் வெக்டர் along the direction of OA. அப்ப OA in scalar form is just the length Lx and OA in vector form is equal to what? Lx multiplied by I cap, which is the unit vector. ஓகேவா? சரி, இப்போ அதே மாதிரி இந்த வெக்டரை வந்து y axisல நான் ப்ரொஜெக்ட் பண்றேன். அப்ப இந்த பாயிண்ட் OB நான் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த head of the vector is projected on the y axis 90 டிகிரி நான் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கேன். அப்போ இந்த OB இருக்கு இல்லையா? இது வந்து y component of the L vector. அப்போ இங்க வந்து நம்ம என்ன எழுதலாம்? length OB is equal to the y component of the vector. Understand? அதே மாதிரி இப்போ வெக்டர் OB அப்படி எழுதணும்னா என்ன செய்யணும்? இது வந்து Ly into j cap, where j cap is the unit vector along the y axis.
I capங்கிறது யூனிட் வெக்டர் along the x axis, j cap அப்படிங்கிறது யூனிட் வெக்டர் along the y axis. இங்க இந்த ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த லெங்த் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம மேக்னிடியூட மட்டும் சொன்னா போதும். புரியுதா? அப்ப வாட் ஆர் த லெங்த்ஸ் along the x and y components of the position vector அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து x component of length, x component of length, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? x component of the length, it is equal to Lx, that is equal to L into cos 30 degree, L into cos 30 degree. இங்க பாருங்க, இதுதான். அப்போ நம்மளுக்கு தேவை L தானே, நம்மளுக்கு தேவை Lx, அப்ப இதுதான் x component. அப்ப that is equal to the projection of vector along the x axis வந்து எவ்வளவு? L into cos of that angle, cos theta. நம்ம resolution of a vectorல படிச்சது தான் இங்க அப்ளை பண்றோம். ஓகேவா? சரி, அப்போ this is equal to what? Lங்கிறது எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1 மீட்டர். அப்ப 1 மீட்டர் multiplied by cos 30 எவ்வளவு? √3/2 தானே. cos 30 வந்து √3/2. so 1 into √3/2. அப்ப this is equal to √3/2 யூனிட்ஸ்னா வச்சுக்கலாம். ஓகே, இங்க மீட்டர்ல கொடுத்திருக்கிறதுனால நம்ம வந்து மீட்டரை யூனிட்னு போட்டுருவோம். அதே மாதிரி y காம்போனன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? y காம்போனன்ட் ஓகே of the length, so that is denoted by what symbol? நம்ம L x க்கு பதிலா இப்ப Ly ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப Ly, so this Ly is equal to L into, இப்போ cos of இந்த ஆங்கிள் எவ்வளவு? இந்த ஆங்கிள் இது 30 னா இது 60 தானே, இல்லையா? அப்போ நம்ம வந்து என்ன எழுதணும்? இங்க வந்து L cos 60 எழுதலாம். அப்படி இல்லனா L sin 30 எழுதிரலாம். L sin 30 ரெண்டும் ஒண்ணு தானே. அப்போ this is L into sin of 30 degree. so இங்க cos 30 போட்டோம், இங்க sin 30 போடுறோம், அவ்வளவுதான். ஏன்னா இது வந்து y காம்போனன்ட். இப்ப sin 30 எவ்வளவு நம்மளுக்கு? 1/2 தானே. அப்ப L into 1/2 is equal to L/2. அப்ப this is equal to L/2 and the unit is meter. அப்போ எந்த ஒரு வெக்டர் கொடுத்திருந்தாலும் அதை எப்படி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்றது along the x axis and the y axis? how to split the given vector along the x axis and the y axis? that is called as resolution of vector. okay, இப்போ இந்த சம் வந்து இப்ப நம்ம resolution of the vectorல செஞ்சிருக்கிறோம். புரியுதா? okay.